இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்னா, மஞ்சரியோட பேட்ஜ் உருவினதை பற்றி மெயினாக முத்துக்குமாரனும் ஜாக்லினும் பேசியிருக்காங்க. கூட ராயன், ரஞ்சித் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்போ முத்துக்குமாரன் சொல்கிறாரு ஒரு சரியான பாயிண்ட்டு. பேட்ஜ் ஏன் வந்தது, இப்போ ஏன் பேட்ஜ் வந்திருக்கு, பேட்ஜ் வந்திருக்குனாலே ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு அர்த்தம். அதனால தான் பேட்ஜ் வந்திருக்கு, சும்மா வரல பேட்ஜ். அப்போ நான் எடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜாக்லின் அப்படி எல்லாருமே ஷாக் ஆகி கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாரு, இப்போ ஒரு கேப்டன் இருந்தால் கேப்டன் பதவிக்கு வந்து அவங்க வந்து ஒரு தப்பு நடந்தால் அவங்க தட்டி கேட்கணும். லாஸ்ட் வீக் வந்து இப்போ யாராவது மைக் மாட்டல அப்படின்னா மற்றவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால கேப்டனால் கேட்க முடிஞ்சது. இப்போ மஞ்சரி கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால தான் கேப்டனுங்கிற ஒரு பதவிக்கு வந்து இப்போ நாளைக்கு ஒரு கேப்டன் வரும்போது இல்லைன்னா எனக்கு தான் அந்த பிரச்சனை வருங்கிறத ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப்டன் பவர் எடுத்து தன்னாக்கில் கொஸ்டின் கேட்பாங்கல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பேட்ஜை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. உடனே ஜாக்லின்னு சொல்கிறாங்க, இப்போ மஞ்சரிக்கு வந்து இது இப்போ கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அது அவங்களுக்கு நல்லதான்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் மொத்தத்தில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, பாய்ஸ் டீம் வந்து கேப்டனை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கி அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது கூட தீபக் அண்ணன் அப்படியே கேஷுவலாக ராணவ இங்கே வான்னு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, ஆமாம் தீபக் அண்ணன் பண்ணது பெரிய தப்பு, ஜாக்லினை ராணவ வான்னு கூப்பிட்டது ரொம்ப தப்பு. அந்த இடத்துல மஞ்சரி என்ன பண்ணியிருக்கணும்னா, பொறுமையாக நின்று இந்த பாருப்பா, நீ எதுக்கு டாஸ்க் கொடுத்தது கேர்ள்ஸு, நீ எதுக்கு இப்படி லைன் கிராஸ் பண்ணி வந்த, நீ இங்கே வராத அங்கே போ அப்படின்னு அவங்க பொறுமையாக டீல் பண்ணியிருக்கணும். அந்த ஒன்று தான் மஞ்சரி பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவரே தன்னை பற்றியே சொல்கிறாரு, நான் இவ்வளோ வியாக்கியானம் பேசுகிறேனே, நானே என்னோட கேப்டன்சி அப்போ எவ்வளோ தப்பு பண்ணேன், கடைசி 2 நாள் நான் கேப்டனாகவே இருக்கலை, அதுக்குண்டான தகுதியே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொன்ன உடனே ஜாக்லின், அப்போவே நான் உன்னை வார்ன் பண்ணலை, நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நான் வார்ன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் ஆமான்னு சொல்கிறாங்க. உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, அப்போவே எனக்கு தெரிஞ்சிருக்கு அடுத்தவங்க பண்ண தப்பு தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ பண்ண தப்பை கேட்டு நான் வார்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் அதை ஆமான்னு சொல்கிறாங்க. உடனே ராயன் கேட்குறாரு, அப்படியா, இப்போ 3 பேட்ஜும் போச்சுன்னா கேப்டன் பதவி போயிடுமா, அப்போ யார் கேப்டன் அப்படின்னு. உடனே வந்துட்டு ரஞ்சித் சொல்கிறாரு, தெரியாது, ஒருவேளை கேப்டன் இல்லாத வாரமாக கூட இருக்கலாம், எப்படி வேணால் அவங்க முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முத்துக்குமரன் அந்த எதுக்காக அந்த பேட்ஜை உருவணுங்கிறதுக்கு ஒரு லாஜிக்கலான ரீசன் சொல்கிறாரு. கரெக்டாக மஞ்சரி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் பேட்ஜ் எதுக்காக வந்துச்சு, அதாவது பேட்ஜ் வந்ததே உருவறதுக்காக தாங்கிறதையும் கரெக்டாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதே மாதிரி அன்சன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்